ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் இந்த மாதம் முழுக்க, அதாவது 3வது மாதமாக காணப்படக்கூடிய மார்ச் மாதம் எத்தகைய கிரக மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத பற்றியும், என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவில் டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டிற்கான 3வது மாதமாக காணப்படக்கூடிய மார்ச் மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது இருக்குங்க. அதாவது மீன ராசியில் புதன் சுக்கிரன் வக்ர பயிற்சியானது ஏற்படுத்த இருக்காங்க. கூடவே சூரியனும் சனியும் இந்த மீனராசிக்கு தான் வந்து பயிற்சியாக போகிறாங்க. மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மீனராசியில் 6 விதமான கிரகங்களுடைய சேர்க்கைகளானது ஏற்பட இருக்கு. அதாவது மீனராசியில் ராகு, சுக்கிரன், புதன், சூரியன், சந்திரன், சனி என 6 விதமான கிரகங்களுடைய சேர்க்கையானது ஏற்பட இருக்குங்க. ஸோ இதன் காரணமாக சிம்மராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே புதிதாக ஒரு மாதம் பிறக்கும் பொழுது நம்மிடையே பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளும் கூடவே பிறக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான விஷயங்களும் நடக்கணும்னா கண்டிப்பாக கிரகநிலைகள் ரொம்பவே முக்கியம் வாய்ந்ததுங்க. அதாவது மாதந்தோறும் வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகளை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான மாற்றங்களும். ஸோ ஒரு சில மாதங்கள் நமக்கு சுமாரான பலன்கள் கிடைக்கும். அதுவும் ஒரு சில மாதங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே ஒரு சில மாதத்தில் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும், நல்ல ஒரு வழியானது தெரியும். அப்படி எல்லா விதமான விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியதுனா இந்த கிரகங்கள் தான். இந்த கிரகநிலைகள் மாறக்கூடிய நிலைகளை பொறுத்து தான் நம்முடைய பலன்களும் வந்து மாறுபாடு அடையும். ஸோ அந்த வரிசையில் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்பவே முக்கியமானதும் கூட. அதனால தான் வேத ஜோதிடத்தில் கிரகங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவமும் வந்து கொடுக்குறாங்க. பொதுவாக கிரகங்கள் அதனுடைய தன்மைகளை பொறுத்து நிறைய வகைகளில் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்குங்க. அந்த வரிசையில் கிரகநிலைகளை பார்த்திங்கன்னா மிக வேகமாக நகரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னும் ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னும் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் நமக்கு அடுத்தபடியாக இந்த மாதம் நிகழக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரக பயிற்சி அப்படின்னா சனி பயிற்சி தாங்க. ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகங்கள்லேயே ரொம்ப மெதுவாக போகக்கூடியதுன்னா அது இந்த சனி பகவான் மட்டும்தான். அதனால தான் இவருடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருது. 2.5 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது இந்த சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு. ஸோ இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சியானது ஏற்பட இருக்குங்க. அந்த வரிசையில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான நிலையில் சனி பகவான் மாற போகிறார் அப்படின்றத மறக்காமல் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கூடவே சனி பகவானுக்கு உரிய எளிமையான வழிபாட்டு முறைகளை எல்லாம் செய்தீங்க அப்படின்னாவே போதும், நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா சனி பகவானை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. அவர் உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர். நீங்கள் என்னைக்கோ செய்த தவறுக்கு இப்போ வந்து பலன்களை வந்து அனுபவிப்பீங்க. அப்படி தான் வந்து சனி பகவான் தண்டனைகளை கொடுப்பாரே தவிர வேறு எந்த வழியிலும் உங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். அதனால் நீங்கள் நல்லதே செய்திருக்கும் பொழுது இவரை பார்த்து பயப்படவே தேவையில்லைங்க. அந்த வகையில் சனிப்பெயர்ச்சியை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த மார்ச் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். சிம்மராசி என்பர்கள், சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் ரொம்பவே வந்து கம்பீரமாக இருக்கக்கூடியவர்கள். அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த தோரணை அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு சில விஷயங்களில் அனைத்திலும் ஏற்றத்தாழ்வுகளானது பார்க்க வேண்டி இருக்கும். மாதத்தினுடைய தொடக்கமாக அது உங்களுக்கு ரொம்ப சுகமானதாகவும் நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வகையிலும் இருக்குங்க. முக்கியமாக ஒரு சில வேலைகளை நீங்கள் முடிக்கிறதுல நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தேடியே இருக்கக்கூடிய ஆதரவு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் பொழுது உங்களால் வேலைகளை ஈஸியாக கூட வந்து செஞ்சு முடிச்சிட முடியும். மேலும் காதல் தொடர்பான விஷயத்துலேயும் இந்த காலகட்டங்களில் ஒரு மகிழ்ச்சியான சூழலை உங்களுக்கு வந்து உருவாக போகுதுங்க. குடும்பமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், அல்லது காதல் வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். ஆனால் அதே மாதத்தினுடைய 2வது வாரம் ஆரம்பமாகும் பொழுது உங்களுடைய பேச்சில் நீங்கள் கவனத்தை வந்து எடுத்துக்கணும்.
கண்டிப்பாக யாரையுமே கிண்டல் கேலி இதெல்லாம் வந்து செஞ்சு பேசவே பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் வேறு மாதிரி பேசுனீங்கனாலும் அது வேறு மாதிரி போய் முடிஞ்சிடும். அதே போல் இந்த காலகட்டங்களில் முடிந்த அளவுக்கு வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை வந்து தவிர்த்துக்கோங்க. முக்கியமாக ஒரு சில விஷயங்களில் பேசியே வந்து தீர்த்துக்கோங்க. அதுதான் வந்து நல்லது. நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா மனம் விட்டு பேசாமல் இருக்கக்கூடிய நிலையாக தான் இருக்கும். ஸோ கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருந்தாலுமே கூட கண்டிப்பாக வந்து மனம் விட்டு பேசுங்க, அது சரியாக போயிடும். கண்டிப்பாக சிம்மராசியை உடையவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மார்ச் மாதம் 2வது வாரத்திலிருந்து கொஞ்சம் வந்து நிதானத்தை வந்து கடைபிடிச்சிக்கோங்க. இந்த காலகட்டங்களில் வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டிகளை எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டி இருக்குங்க. ஸோ உங்ககிட்ட வந்து போட்டி போடுறதுக்கு நிறைய பேர் வந்து வருவாங்க. உங்களுடைய பணத்தை புதிய திட்டத்தில் இல்லைன்னா பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு அதுக்கு முன்னாடி நிறைய நிபுணர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். மாதத்தினுடைய 3வது வாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வேலை தொடர்பான பயணங்கள் வெளியில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கூட வந்து கிடைக்கலாம். இந்த பயணங்களின் பொழுது உடல்நலம் மற்றும் உடைமைகள் மீது மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருங்க. ஏன்னா உடல்நலம் சிறப்பாக இருக்கணும். சனிப்பெயர்ச்சி வேறு ஏற்பட போகுது. இந்த சனி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்குங்க. இருந்தாலுமே கூட உடல் ஆரோக்கியத்தின் மீது எப்போதுமே வந்து கவனம் இருக்கணும். எதிரிகளுடைய விஷயத்துலையும் இந்த காலகட்டங்களில் ரொம்பவே கவனமாக இருங்க. அதே போல் மாதத்தினுடைய இறுதின்னு சொல்லக்கூடிய வாரத்தில் மாணவர்கள் படிப்பில் வந்து கவனத்தை வந்து இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக வந்து படிக்கணும். குழந்தைகள் தொடர்பான கவலைகளும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்களையும் வந்து நீங்கள் பாதுகாப்பாக வந்து பார்த்துக்கணும். கடினமான சூழ்நிலையில் ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்பட்டுடுங்க. மார்ச் மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு மிக மிக துணையாக இருக்கக்கூடியது, ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய அன்பு தான். ஆணாக இருக்கீங்க அப்படின்னா பெண்ணுடைய துணை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுக்கும். அதே போல் பெண்ணுக்கு ஆணுடைய ஆதரவு தான் முக்கியமாக இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேரும் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த கடினமான சூழ்நிலைகளை கூட உங்களால் வந்து கடந்து வந்துட முடியும். ஸோ சிம்மராசி நேயர்கள் இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை செய்தாலுமே கூட கவனக்குறைவாக இருக்கிறத மட்டும் தவிர்த்துக்கோங்க. கவனமாக செய்யுங்க, திட்டமிட்டு செய்யுங்க. அப்போ தான் உங்களால் செய்ய முடியும். உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காததுனால ஒரு சில நேரங்களில் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் வந்து உருவாகும். ஆனால் இந்த டைமில் எந்த ஒரு பணியாக இருந்தாலுமே முழு அர்ப்பணிப்போடு நீங்கள் முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல பெயரானது கிடைக்கும். கோபத்தினாலேயோ உணர்ச்சி வசப்படுவதனாலேயோ எந்த விதமான விஷயங்களிலும் நம்மளால் வெற்றி பெற முடியாது, சாதிக்கவும் முடியாது. அதனால் சிம்மராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கோபத்தையும் உணர்ச்சிகளையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கட்டுப்படுத்திக்கோங்க. இந்த கோபத்தாலேயோ உணர்ச்சி வசப்பட்டோ எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு பலன்களை கொடுக்காது. அதனால் இந்த காலகட்டங்களில் முற்றிலுமாக இது போன்ற நேரங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அதே போல் மாதத்தினுடைய நடுப்பகுதி உங்களுக்கு பணி சுமை அப்படிங்கிறது அதிகமாக தாங்க இருக்கும். இந்த காலகட்டங்களில் பிள்ளைகள் வழியிலையும் கூட ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதையும் தீர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே கவலையாக வந்து இருக்கும். எல்லா வகையிலுமே சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. சொல்லப்போனால் எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து சந்திக்க போகிறீங்க. இதிலேருந்து நீங்கள் மீண்டு வரும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிட்றீங்க அப்படின்னாவே போதும். அதுக்கேற்ற மாதிரி உங்களால் வந்து சூழ்நிலைகளை வந்து சரி பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வரிசையில் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாதத்தினுடைய தொடக்கத்திலே வந்து என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நடக்க போகுது, என்னென்ன டைமில் நடக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ அதற்குரிய வகையில் நீங்கள் செயல்படுங்க, திட்டமிட்டு செயல்படுங்க, கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. இது போல் நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு மாற்றமானது உங்களுக்கு இருக்கும். எளிமையாக இந்த மாதத்தை வந்து கடந்து வந்துடலாம். மேலும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருப்பதற்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. அவர்களுடைய அருளால் உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனையுமே வந்து நல்லதாகவே நடக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சிம்மராசி நேயர்கள் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான விஷயங்களிலும் கவனத்தோடு வந்து இருக்கணும் அப்படின்னு தான் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த நாட்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி செயல்பட்டு நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கோங்க. இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் பிடிச்சிருக்கு, உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் அதை பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களையும் செய்து நல்ல ஒரு பயன்களை பெற்றுக்கோங்க. இது போல ஒவ்வொரு மாதமும் நடக்க இருக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தின் மீது யாருக்கெல்லாம் ரொம்பவே நம்பிக்கை இருக்கோ அவங்கள மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.